ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வளன்னு பேசாமல் நம்ம எபிசோடுக்குள்ளே போயிடலாம். அந்த குடும்ப பெயரே இல்லை, அந்த பெயர் தான் என்னோட சொல். என்னோட பெயர் யாரும் கூப்பிட மாட்டேங்கிறார்கள். ஹீரோ சிறு வயதில் இருக்கும்போது என்னை குப்பை என்று சொன்னார்கள். என்னுடைய பெயர் ஹீரோ வயதில் இருக்கும்போது கலை மற்றும் பாஸ்டர் வச்சு அடிச்சு முடிச்சிட்டான். ஹீரோ இளம் வயதில் இருக்கும்போது எல்லாரும் கொள்ளுவதால் விஷ பாம்பு ஈட்டியாருக்குன்னு என்று சொன்னார்கள். ஹீரோ சொல்கிறான், நான் அனைவரும் ஒரு கட்டத்தில் அடித்தேன். ஹீரோ ஃபேர் கிங் பட்டத்தை பெற்றான். ஹீரோ அந்த ட்ரெஸ்ஸே டெய்லியும் அதே போட்டுனுக்கிறான். ஹீரோ உலகின் சாப்பிட ஒன்றே ஒன்று தான் இருக்கிறது, அதுவே அவனுக்கு போதுமானது என்று சொல்கிறான். ஹீரோ வீட்டுக்கு போகக்கூடிய இடம் ஒரே இடம், போர்க்களம் என்று சொல்கிறேன். அவன் சொல்கிறான், மான்ஸ்டர் இல்லை, அவன் நேரடி ஒரு அரக்கன். அவன் சொல்கிறான், எல்லாரும் சொல்கிற ஃபேர் ராஜா இங்கே இருக்கிறார்கள். எஜமானே, அவர் இங்கே வருகிறார். எஜமான் சொல்கிறான், எல்லாரும் போய் அவன் அடிங்கள், அவன் ஒரே ஒரு ஈட்டி தான் வச்சுக்கிறான், எல்லாரும் போய் அவன் அடிங்கள். சோல்ஜர்ஸ் சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாரும் அவரை கொள்கிறோம். எல்லாரும் ஒரே இடத்துல குத்துறாங்க. ஹீரோ தப்பிச்சிட்டான். என்ன? ஹீரோ தலையில் விட்டு ஒரே குத்து பின்னால் வந்துச்சு. சோல்ஜர்ஸ் சொல்கிறாங்க, இந்த அரக்கனை நாங்கள் எப்படி சமாளிக்க போகிறோம் என்று தெரியலையே. ஹீரோ ஒரு பிறந்ததே ஒரு தப்பா என்று கேட்குறான். உங்களுக்கு எப்படி செய்ய வந்தது கற்றுக் கொடுத்ததா? ஹீரோ இறுதியாக ஈட்டில் கையில் வைத்து ஹீரோ சொல்கிறான், 4 நாட்களாக முடிவில் இறந்தாலும் ஹீரோ சொல்கிறான், இறுதியாக கடைசியாக இறந்தவளுக்கு மனக்கசப்பு மற்றும் மனக்கசப்பாக. ஹீரோ இறக்கும்போது கூட குப்பை தொட்டி என்று கேள்வி செய்யப்பட்டதா? இதுவே கடைசி முடிவாக இருக்க வேண்டும். ஹீரோ சொல்கிறான், நான் இந்த உடம்புக்குள் எப்படி வந்தேன்? ஹீரோ சொல்கிறான், எல்லாரும் என்னை கேள்வி பண்ணுற பெயர் குப்பை பெயர் திருப்பி வராது. ஹீரோ பார்க்குறான், என்னடா அங்கே சண்டை நடக்கிறதா? ஈட்டி வச்சு சொல்கிறான், நீங்கள் இறக்க. அவன் சொல்கிறான், எல்லா பொருட்களை பாதுகாக்க வேண்டும், ஒரு பொருட்களை கூட எடுக்க விடாதீர்கள். ஈட்டி வச்ச கேங்கோட பேர் வனை கொள்ளையர்கள். கத்தி வச்சவங்களோட கேங் பேர் டைட்ட பணியகம். ஹீரோ மறுபிரிவு எடுத்த உடனே ஹீரோ சண்டை போட விரும்புகிறான். ஈட்டி வச்சு சொல்கிறான், நீங்கள் என்ன செய்ய போறீங்கள் என்று சொல்லுங்கள். நீங்கள் எஸ்டால் மாஸ்டர் எனக்கு தெரியாது, கொஞ்சம் உதவி செய்யுங்கள். ஹீரோ சொல்கிறான், வணிக கொள்ளையர்கள் மக்களை கொல்லுவதும் மக்களை கொள்ளடிக்கிறதும் மோசமானவர்கள். அவனோட கண்கள் கையெல்லாம் நடுங்கிறது. இது ஒரு பொருட்டல்ல, நீங்கள் அணு இல்லைனா ரிங் மாஸ்டர் என்று சொல்கிறா. எப்படி இருந்தாலும் நீங்கள் என்னோட அதிகமான லெவலில் இருக்கிறீர்கள். ஈட்டி கையில் வச்சுக்கிறவன் சொல்கிறான், உங்கள் எல்லாரையும் நான் கொன்று விடுவேன். ஹீரோ சொல்கிறான், உன்னோட ஈட்டி மூமெண்ட் ஸ்லோவாகுது, நான் ஒத்த கையிலேயே பிடிப்பேன். ஹீரோ மூமெண்ட்டு போட்டு ஃபீடை நுகர்ந்து வயிற்றுலேயே அந்த சைடில் ஒரே குத்து. ஈட்டி வச்சவன்ல அவன் கேள்வி செய்கிறியா என்று கேட்குறான். ஹீரோ சொல்கிறான், என்னோட சில போர்க்கள சாதனை இல்லை என்றாலும் சில தற்காப்புகளை எனக்கு தெரியும், அது போதுமானது என்று இருக்க வேண்டும். வெவ்வேறு தற்காப்பு கலை இருக்கிறது என்று சொன்னாலும் இது பேய் தற்காப்பு கலை என்று எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போது இவனை கொல்ல எனக்கு வேற வழி இல்லை என்று ஹீரோ சொல்கிறான். கடந்த காலத்திலிருந்து ஹீரோ சென்றானா, நீங்கள் இறந்து விடுங்கள், நீங்கள் மோசமானவன். ஹீரோ மண்டையிலே ஒரு அடி வாங்கினான். இவன் சொல்கிறான், நீ என்ன தான் செய்ய முடியும் இப்போ? இந்த அடியை எதிர்பார்க்கல தானே நீ? ஹீரோ சொல்கிறான், உங்கள் எதிரி எடுத்த உடனே என்னை கொல்ல முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? இரும்பு ஆர்க் ஈட்டில் 2 பேரையும் கொன்று விட்டான், பின்னாலே சொரிய வச்சுக்கிறான். ஹீரோ ஈட்டியினுடைய எடை இப்போதான் சரியாக இருக்குது என்று சொல்கிறான். அஃப்லிக் டேகர் எக்ஸார் பணியிடம். இது பழைய நாட்களின் ஞாபகப்படுத்துறது. அவங்க சொல்கிறாங்க, அந்த பையனுக்கு எவ்வளோ தைரியம், எல்லாரும் அவனை பாருங்கள் என்னை நடக்கிறது, அந்த பைத்தியத்தை யார் பிடித்து வந்தது? கோடாலி வச்சவன் சொல்கிறான், வனைக்கொள்ளையரோட தலைவன் நான் தான், இதை தான் நான் தேடுகிறேன். ஹீரோ சொல்கிறான். இவன் சொல்கிறான், உன்னோட முகத்தை சிரிப்பை நான் உடைக்கிறேன். ஹீரோ சொல்கிறான், அப்படியா, சரி, எப்படி தான் உடைக்கிறேன் என்று பார்க்குறேன். நின்னத்தில் இருந்து ஹீரோ கோடாலியிலேருந்து டெஸ்ட் மிஸ்ஸு தப்பிக்கிறான். உங்கள் உடம்பு வலிமை இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கிறது, அதை எப்படி சொல்லுவது? உன்னிடம் அவ்வளோ சக்தி தான் இருக்கிறது, அதை எப்படி சொல்லுவது? ஹீரோ ஃபேரை வச்சு ஒரே தாக்குதல் உடம்பு 2ஆக கீச்சிட்டான். இது உண்டுதல் தாக்கல் என்று எல்லாரும் சொல்கிறாங்க. ஈட்டி வச்சு ஒரே அடியில் கொண்டுட்டான், இவன் ஒரு அரக்கன், அது ஏன் லேசாக உணர்கிறது? எல்லாரும் பயத்திலே சொல்கிறாங்க. இப்போது அது நன்றாக இருக்கிறது, எல்லாரும் ஓடுங்கள், இவங்க கிட்டேருந்து, இந்த மாஸ்டர் கிட்டேருந்து தப்பிங்கள். ஹீரோ சொல்கிறான், ஓடுங்கள், நான் பார்க்கிறேன். ரத்தம் அரக்கனும் சந்திக்கும் போது போர்க்களத்தின் ஒரு டைட் வன்னை கேட் மவுண்டோ கொள்ளைக்காரர்கள். நேரம் 10 ஆண்டாக கடந்தது அந்த மலையில். ஃபேர் அரக்கன் மிகவும் நன்றாக இருக்கிறது, அவர்களை யாரும் தப்பிக்க விடாதீர்கள் என்று அவன் சொல்கிறான். எங்கள் ஐஎன்ஜியில் காத்து இருக்கிறது, அந்த கொள்ளைக்காரனை அனுமதிக்க முடியாது. ஹீரோ சொல்கிறேன், என்ன? நீங்கள் திமிர் பிடித்த ஃபவுண்டனின் வேட்டைக்காரங்கள், நீ அதை செஞ்சு காட்டு. அவன் எங்கள் முதலாளி, அவனை யூஆர் பக்கத்திற்கு வரவே, அவனை நான் பார்க்கிறேன்.
அவன் வந்து ஏற்கனவே வலுவான ஓல்ட் லீடராக இருந்தானே. அவன் ஒன்றுக்கு மேல் ஒரு கோபத்தின் அவனுக்கு ஒரு வெட்டு. அவனை முழுமையாக சாவடிக்க போகிறேன் ஹீரோ. ஹஹா. அனைவரும் இறக்கும்போது இவன் சொல்கிறான், நீங்கள் யார் என்று என்னை அழைக்கிறீர்கள், என்னை வாயம்பாக்கால் என்று அழைக்கிறார்கள். அடடா என்ன ஒரு சண்டை. அடடா நீங்கள் யார் என்று சொல்லுங்கள். HUHP அந்த ஆத்திய 15 பைத்திய மாஸ்டர் தனது ஈட்டில் 2 பேரை தொங்க விட்டதை இப்போ தான் பார்க்குறான் அவன். நீ மட்டும் ஏன் உயிரோடு இருக்கிற, என்னோட வந்துடு. நீ யார்? ஒரு அரக்கன். ஹீரோ சொல்கிறான், ஒன்றாக செல்லலாம். இவன் சொல்கிறான், ப்ளீஸ் என்னை விட்டு விடு. ஹீரோவில் பின்னால் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆத்மா. வெட்டினோடனே தலை 2ஆக போயிடுச்சு. ஒரு பெயரை 3 முறை கூட்டால் அவனை பாதாளத்துக்கு ஆத்மாவை அனுப்பலாம். ஹீரோ ஒரு பெயரை 3 முறை அழைக்கும் போது எப்படி சொல்லுது, அவனோட வாழ்க்கை வந்து மறுபடியும் அனுப்பப்படுகிறது. இதை நான் பயன்படுத்துவதின் சில காலமாக மாறிவிட்டது என்று ஹீரோ. விடுங்கள், இருக்கட்டும், இதை எடுத்து கொள்ளுங்கள். ஹீரோ வந்து, அடடா நான் ஒரு ஆட்டைக்காரன் என்றதால் அனைத்து கடினமான வேலையும் என் மீது வீசினார்கள். கோவாதம், அடடா இராணுவ மாஸ்டர். ஹீரோ இராணுவத்தில் சேர்ந்தா பட்டினி கிடைக்காது என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த ஒற்றை கண்களிலிருந்து அடிமையிலிருந்து வேறுபட்டது அந்த அது. ஹீரோ பார்க்குறான் அந்த சைடில். அது என்ன? அங்கே ஏதோ ஒன்று இருக்கிறது. அவன் வெளியே வரான். அது புலி அல்லனா பேயா? இல்லை, அது T1 கல்லிலை. நான் பின்னால் திரும்பி பார்க்கக்கூடாது. அதை நான் பார்க்கக்கூடாது. நான் இந்த இடத்தில் ஒன்று செய்ய மாட்டேன். நீங்கள் திரும்ப வேண்டாம். நீங்கள் திரும்பி துணியவில்லையா? உயிர்வாக மிகவும் போராடுவதால் நீங்கள் எந்த திட்டத்தை அடைந்து விட்டீங்கள்? கண்ணுக்கு சொல். உங்கள் வாழ்க்கை 15 வயது விட சிறியதல்ல. ஏன் ஒரு சூதாட்டம் விளையாடக்கூடாது? நம்ம உங்கள் விதியை மாற்றுவதற்காக வாய்ப்பாக இருக்கலாம் இது. ஹீரோ கேட்குறான், அந்த போன்ற சொற்களை நான் எப்படி நம்புவேன்? ஹஹா, உங்களுக்கு சில தைரியம் இருக்கிறது. உன் பெயர் என்ன? ஹீரோட பேர் வந்து சுஜி. இவன் கேட்குறான், இப்போது நீ என்ன சொன்ன? என்னுடைய பேர் வந்து சுஜி தான். நான் மீண்டும் ஒரு முறை தான் கேட்பேன், உன்னோட பேர் என்ன? நான் தானே சொன்னேன், என்னுடைய பேர் சுஜி. ஒரே மூச்சில் அவர் முழு தூரத்தையும் கலந்தான். ஹீரோட கைத்து வந்து நெருக்கி நிற்கிறான் அவன். ஹீரோ அவர் நகத்தை கூட என்னால் பார்க்க முடியவில்லை. அவர் சொல்கிறான், இந்த மனிதன் யாராவது கொல்ல விரும்பினான் அவருடைய பெயரை 3 முறை நீ கேள். யார் உனக்கு வழங்கப்பட்டது? பேய் சக்தி எஜமானே. பதிலை பொருள்படுத்தாமல் நீ எல்லாரையும் கொல்ல முடியும். தற்காப்பு தீமையில் உருவாகம் ப்ளூட்மன என்று அழைக்கப்படுகிறது. நீ விசித்திரமானவன் ஹீரோ. எல்லாரும் போய் அந்த மாஸ்டரை அடிங்கள். ஹீரோ, நீங்கள் வித்தியாசமானவர். ஹீரோவோட மனம் முன்பை விட இப்போ தெளிவாக உள்ளது. ஹீரோ வந்து ஈட்டிலே மண்டிலே ஒரு அடி எறிகிறான் அவனுக்கு. ஸோ அந்த பெரியவன் கொடுத்த பேய் சக்தி வந்து இன்னும் முடிவடையாது. ஹீரோயோட நியூட்ரல் பாயிண்டில் வேற ஒரு பேய் சக்தி இருக்கிறது. என்னோட எலும்புக்குள் நோய்ந்து மேகமூட்ட வேண்டும். அந்த பேயோட சக்தி வந்து நான் இப்போ தான் உணர்கிறேன். என்னை மாற்றப்பட்டது. அவ்வளோதான். ஹீரோ வந்து கடந்த காலத்தின் பேய் சக்தி வந்து உள்ள வித்தியாசத்தின் இராணுவத்தை சேர்ந்த போது அதை பற்றி மறந்துவிட்டேன். ஒரு குழந்தையாக நான் அதை கற்றுக்கொண்டேன். அது மியாபு பயக்குடியின் சுவாச நுட்பம். நான் பார்க்கிறேன். எஸ்ஓ என் மனதைரியத்தை பாதுகாக்கவும் என்னோட சக்தியை பாதுகாக்கவும் சொல்கிறான் ஹீரோ. என்ன ஒரு வித்தியாசமான தச்சல். இந்த பேய் சக்தி நீ முழுமையாக மாஸ்டர் செய்யும் வரை உன்னோட அறிவை யாராலும் பிடிக்க முடியாது. ஹீரோ, கோகோ இதை படித்து அறிந்தால் அவர் எந்த மாதிரி முகத்தை உருவாக்குறது என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏய், பின்னால் திரும்பி பார்க்குறான் ஹீரோ. எங்களை ஆபத்தான சூழலிலிருந்து காப்பாற்றுறதுக்கு நன்றி. இந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு தெரியும்டி. அவங்க அங்கே நிற்கிறாங்க, ஆனாலும் ஆயத்தமாக உள்ளது. ஹீரோ வந்து வனை கொள்ளைக்காரர்களை ஒன்றொன்றாக வெட்டினான். ஹீரோ கேட்குறான், அது என்ன? அவங்களை நான் விடுவிக்க முடியாது. இந்த பொண்ணு, உங்களை போன்ற ஒருவர் எங்கள் அமலா பணியத்தின் ஒரு காவாய்க்கை வேலை செய்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த பொண்ணு கேட்க மிகவும் முரட்டமாக இல்லாவிட்டால், இந்த பொண்ணு, உங்கள் வளத்தை தொடர்ந்து வாங்க எங்களுக்கு கடன் வாங்க தயாரானீங்க. ஹீரோ, என்னால் அதை செய்ய முடியாது. இந்த பொண்ணு, என்ன? ஹீரோ, இந்த இடத்தில் எந்த ஆளும் கிடைக்கவில்லை என்றால் நான் இந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறேன். இந்த பொண்ணு, அதை இல்லை, என்னால் அவரை விட்டு வெளியேறக்க முடியாது. அவன் வந்து என்னோட சேரவில்லை என்றா? இந்த பொண்ணு, பின்னால் நான் அதை தான் செய்ய வேண்டும். தயவு செய்து யோவுடன் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பொண்ணு சொல்லுது, உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கலாம், புலி கேங் அமலா பணியகத்தில் நடக்கிறது. இது அமெரிக்க பெருமான கொண்ட ஒரு மதிப்பிக்க கேங்.
இந்த டோக்கனை புலி கேங்கிடம் எடுத்து சென்றால் ஒரு மரியாதைக்குரிய விருந்தாக அவர்கள் வரவேற்பார்கள் அப்படின்னு சொல்லுது. தயவு செய்து இதை நேர்மையான அடையாளமாக எடுத்துக்கொள்ளுங்கள். புலிகுயி கேங் அவர்கள் நேர்மையான மற்றும் நேர்மையாக நடவடிக்கை பெற்றவர். ஆனால் சில ஆண்டு அவர்கள் சோகமான பிரிவு கண்டுபிடிக்காமல் மறைந்து விட்டார்கள். இந்த பொண்ணு அதை வாங்கினதுக்கு நன்றி. இந்த பொண்ணு நாங்கள் இப்போது போக்குவரத்து கணக்குகள் திருப்புவோம். எல்லாரும் சொல்கிறாங்க நாங்கள் முடிந்தால் மீண்டு வாழ்க்கையை திரும்புவோம். அந்த பொண்ணு சொல்லுது இதற்கிடையில் நீங்கள் எங்கே வேண்டும் தங்க வேண்டும் அனுமதிக்கவும். ஹீரோ கிடைத்தது. நான் இருக்கும்போது அந்த குதிரை நான் கடன் வாங்குவேன். இந்த பொண்ணு கத்துது அது இல்லை. அந்த ஒன்று சந்திப்பு மிகவும் அதிகமாக இருக்கும். ஐஓ நாங்கள் அதை IWX செய்ய மறந்துவிட்டோம். அதுக்கு பதிலாக பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பொண்ணு நினைக்குது இருக்கட்டும். இந்த வயதிலே அவனுக்கு குதிரை ஓட்ட திறன் கிடைத்தது. என்ன ஒரு அசுரன் அவன். பக்கத்தில் சொல்கிறான் ஏன் அவர் முதல் பார்வையை அன்பாக இருக்க முடியுமா? அவனை உனக்காக கரெக்டாக இருப்பார்கள். அவன் வலிமையாகவும் இருக்கிறான் அழகாகவும் இருக்கிறான். அவன் உனக்கு கரெக்டாக இருப்பான். இந்த பொண்ணு கோபத்திலே சொல்லுது என்னை பற்றி ஏன் இப்படி முரட்டுத்தனமாக பேசுகிற? நீ சாவு நடிக்கிறியா? இவனுடைய பேர் ஜிங்கி யோங்கிங். இவன் நினைக்கிறான் நான் சும்மா தானே சொன்னேன். இல்லை என்னை மன்னித்து விடுங்கள். இந்த பொண்ணு நீ அதை பற்றி பேசாமல் இருந்தால் தான் நல்லது. பொண்ணு நினைக்குது அவனோட ஈட்டி நுட்பம். சிவகிங் சொல்கிறான் அவர் ஒரு பிரபலமான ஈட்டி குடும்பத்தில் இருப்பாரா? இந்த பொண்ணு சொல்லுது இல்லை அது தற்காப்பு கடை இல்லை, அது இராணுவ ஈட்டி நுட்பம். அவரோட ஈட்டி சக்தி ஏராளமாக அதிகமாக உள்ளது. சிவகிங் சொல்கிறான் காத்திடுங்கள், அதை நீங்கள் சொல்லவில்லையா? இந்த பொண்ணு நினைக்குது ஆம் அவன் பெரும்பாலும் இராணுவ குடும்பத்தின் மகனாக இருப்பான். எப்படி சொல்லுது அவனோட ஆர்மி ஹீரோ நம்ம உயிரை காப்பாற்றுவதற்காக பணிய வைத்தான். இந்த கேங்கு நெருக்கடியில் அவர் அறிந்தால் அவர் அந்த புறக்கணியிலிருந்து வழி இல்லை. இந்த பொண்ணு நினைக்குது நம்மளோட கலை பயிற்சி முடிந்தோடனே அவரை போர்க்களத்தின் பார்க்கலாம். எனவே தயவு செய்து புலிகுயி கேங்கை சேர்க்கவும். பிளாக் டாவோ பிரியிலிருந்து ஏய் குதிரை வேகமாக ஓட்டுன்னு போ, வேகமாக ஓடு, சீக்கிரம் போனோம் நம்ம அந்த இடத்துக்கு. புலி கேங்கை பற்றி பேசுகிறாங்க. அவங்க இருக்கிறாங்களா இல்லையா என்று எனக்கு தெரியலை. ஹீரோ வில்லத்தனமாக செய்கிறாங்க. அவன் எப்படி இருப்பான் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த யூகோ பையனை கோஎட்டிஃப் இராணுவத்தின் பின் நான் சந்தித்த ஒருத்தன். அவன் ஒரு எனது கடந்த கால வாழ்க்கையின் முன்பிணைவு உருவாக்கியது. அட ஏய் நீங்கள் பாஸ்டார். முதலில் நீங்கள் வழங்கப்படாமல் ஒரு ஆட்டக்கார் போல சாப்பிடுவீங்க என்று நினைக்கிறீங்களா? ஹீரோ எட்டி வச்சிட்டான். அஞ்சலி தான் நான் கேள்விப்பட்டேன். என் கேங்கில் புதிய நபர் சேர்த்தா இரவு உணவு தலைவர்கிட்ட கொடுக்க வேண்டும். அதுதான் விதி. இரவு நீ மீறினா உனக்கு என்ன நடக்கும் உனக்கு தெரியுமா? என்ன ஒரு ஆபத்தான பேக்கிங் ஆர்டர். சொன்ன போனார் அவர் இங்கே விட்டால் அடுத்து அது என்னை புது பையனாக்கிவிடும். அப்போ என்னோட ரேஷனை எடுக்க போவது இல்லையா? உனக்கு கொஞ்சம் பரட்டம் விட்டது இல்லையா? அப்புறம் உன்னோட அழகிய முகத்தை நான் நெருக்கிறேன். நண்பர்களே ஒரு புடா 2 அதை எடுத்துக்கொள்றாடே. உன் வயிற்று நிற்பதுக்கு கரெக்டாக இருக்கான். இன்னும் உனக்கு பற்கள் இருந்து விட்டா அவ்வளோதான். உனக்கு அடிக்கிறான் மூஞ்சி. அந்த சைடில் ஒரு அடி இந்த சைடில் ஒரு அடி குத்தி அப்படியே தெறிக்க விட்டான். உங்களுக்கு இன்னும் போதுமான அளவுக்கு உலகம் கிடைக்கலனா வெளியே பாருங்க. நான் உன்னை கடைசி பெருக்களை ஒவ்வொருத்தரையும் தட்டி போடுவேன். அச்சச்சோ டெக்ஸ் போகலாமா? ஹீரோ நீங்கள் இடைநிறுத்தப்படக்கூடாது. நீ உயிர் வாழ விரும்பினால் சாப்பிடுவது நல்லது. நாங்கள் அப்படி தான் சந்தித்தோம். நீங்கள் முன்னாலே கேட்டீங்கல்ல. நான் உங்கள் நேரடி சீனியர். என் ஒரே அண்ணா. ஹீரோ நான் கியோயோவி. உன்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர். பின்னால் ஒரு நாள் நான் உயிர் பிழைக்க அங்கே கடுமையாக சண்டை போட்டேன். சிஜி. நான் ஒரு நீளமான அரக்கன். கோகோயு பெயரிடப்பட்டது. அவனை இப்போது விட்டுவிடு அல்லது நான் உன்னை சுட்டு விடுவேன். இல்லை ஓடு, என்னை விட்டுவிடு. அப்புறம் விருப்பம் போல. என்னாச்சு உனக்கு? என்ன வேணும் கொடுத்தா உனக்கு பிடிக்கவில்லையா? நீ ஃபாஸ்ட் நிறுத்து ஈகோ. ஹீரோ நான் நல்லா தான் இருக்கிறேன், என்னை பற்றி கவலைப்படாத, சீக்கிரம் இங்கேருந்து போயிடு. இந்த பெரியவன் பேசுகிறான். உன்னை கொல்வதுக்கு நான் திட்டமிடலை, ஆனால் வாயை முட்டினு கேளு. எனக்கு உங்கள் 2 பேர் மேலேயும் ஒரு திட்டம் இருக்கிறது. என் உள்ளுறுப்பு காயங்களை குணப்படுத்துவதற்கு ஒரு மூலிகை எடுத்துக்கொண்டு வாருங்கள். போய் பெறும்போது எங்களுக்கு உயிர் வாய பலம் தருவியா? உங்கள் பதில் என்ன? ஹீரோ சொல்கிறான் எங்களுக்கு வேறு வழியே இல்லை. 2 பேருமே சொல்கிறாங்க உங்கள் சலுகை, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம்.
பார், உன் கண்களின் ஒரு கண்ணியமான பார்வை தெரிகிறது. கட்டுப்படுத்தாரக என்று அறியப்பட்டுள்ளது. அவர்கள் புலியால் முயங்கப்பட்டு பேசுதையில் விழுந்த மனித ஆத்மாக்கள். இந்த சிறைந்த ஆத்மாக்கள் துணை ஆத்மாக்க மாறி தங்கள் எஜமானின் ஆன்மீக தரத்தை உயர்த்த மாற்றம் ஆத்மாக்கள் வாய்கிறது. இந்த பெரியவன் சொல்கிறான், பேய் நுட்பம் டெவில்ஸ் அதே கொள்கை பின்பற்றப்படுகிறது. ஒருவரின் ஆத்மீக தரத்தை உயர்த்துவதற்காக இறந்தவர்களின் வெறுப்பை தாக்குகிறது. இந்த நுட்பம் கட்டுப்பாட்டுகளின் அரக்கன் கலை என்று அழைக்கப்படுகிறது. கத்தி வச்சு பேசுகிறான். இந்த மேஜிக் 3 நிலை உள்ளது. ஃபர்ஸ்ட் ஐத்தும் நிலை, ரெண்டாவது டெம்பரரி நிலை, மூணாவது டிரான்சஸ் நிலை. ஒவ்வொரு கட்டத்திலிருந்து 10 நிலை உள்ளது. அமுக்கு நிலை அடைந்து விட்டால் நீங்கள் பேய் போன்ற ஆற்றமிக்க நீராவை வெளியிடலாம். டெம்பரரி கட்டத்தில் உள்ள இந்த இரத்தத்தின் கொடிய விஷமாக மாறுகிறது. நீங்கள் டெமோ ஆற்றலை வெளியிடும் போது இந்த ரத்த பிச்சுக்கிட்டு வெளியே போகிற மாதிரி தோணும். இந்த பெரிய பேசுகிறான். அடுத்தபடி திருப்பு முனை நிலை அடைவது. உலகத்தை மிதித்து மேடைக்குள் 4 நிலைகளை ஏறி சென்றேன். அப்படி செல்வதால் நல்லது. 8 மற்றும் பேய் போன்ற கருத்துக்கள். எனக்கு எல்லா அர்த்தத்தையும் இழந்து விட்டேன். கத்தி வச்சு பேசுகிறான். அதெல்லாம் என்ன, டீச்சரை உங்கள் இதயத்துக்குள் பறிச்சு கொள்ளுங்க. பின்னால் சொல்கிறான், போர்க்களத்துக்கு சென்று முடிவு இல்லாமல் படுகொலை செய்யுங்கள். இப்படித்தான் உங்கள் விதியை மாற்றும் சக்தியை பெறுவார்களா? இவன் சொல்கிறான், சுஜி ஹீரோல ஈகோ. ஹீரோ சொல்கிறான், எதுவாக இருந்தாலும் நம்ம உயிர் வாழலாம். இது எங்களுக்கு இறுதி ஒப்பந்தம். பெரியவன் பேசுகிறான், இந்த முறை நீங்கள் கொண்டு வரும் மூலிகை 100 வருடம் பனி ஜிங்ஸிங்ஸ் உன்னால் செய்ய முடியுமா? ஹீரோ சொல்கிறான், நிச்சயமாக. ஈகோ பேசுகிறான், தயவு செய்து காத்திருங்கள். 100 வருடம் பனி போயும் ஜிங்ஸிங் நமது தற்போதைய திறனுக்கு அற்பாற்பட்டுள்ளது. அதற்கு முன் எங்கள் ரென் மற்றும் ரூட் மெரிடியன் பாயிண்டை திறக்க உதவ முடியுமா? ரென் மற்றும் ரூட் மெரிடியன் உடல் முழுவதும் குயிர் சேகரிப்பதற்கு முக்கிய சேவகம். ஈகோ பேசுகிறான், மெரிடியன் பாயிண்டை இப்போது திறக்க எங்கிட்டும் உள்ள மூலிகை பயன்படுத்த முடியுமா? பின்னர் நாம் இறுதி மூலப்பொருளை பெறலாம். காணாமல் போன மூலிகை எந்த மூலிகையை பொறுத்தவரை நாங்கள் அதை பின்னால் சேகரித்து நிரப்புவோம். நன்றாக. சூஜி, முதலில் செல்லுங்கள். ஹீரோ சொல்கிறான், வேற வழி இல்லை. ஈகோ சொல்கிறான், கேளுங்கள். நீங்கள் போய் முதலில் மெரிடியன் பாயிண்டை போய் திறந்து பாருங்கள். நீ அப்படி திறக்கும்போது நான் இன்னும் நிறைய மூலிகை சேகரிப்பேன். பிறகு என்னுடையதை திறப்பேன். பிறகு நீ மூலிகை சேகரித்துக்கு போவாய். 2வது இடத்துக்கு செல்லும்போது கடினமான வேலை. ஹீரோ பேசுகிறான், நல்லது, எதுவாக இருந்தாலும் கிடைத்தது. ஆ ஆ நான் எல்லா மூலிகளும் சேகரித்து விட்டேன். அண்ணா மாஸ்டர், இனி எல்லாம் சரியாகிவிடும். எல்லாம் சரியாக இருக்க வேண்டும். ஓ, நீங்கள் இறுதியாக காட்டப்பட்டது. வாயில ரத்துவது. சுஜி. ஹீரோல கத்திக்கின்னு வர்றான். என்னாச்சு ஈகோ? இது என்ன நடந்தது? இவ்வளவு குழப்பம் பண்ணாதீங்க. ஈகோ பேசுகிறான், உனக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? கோகோயூப் எங்களை முதலின் வாய விட ஒருபோதும் நினைத்ததில்லை. அதனால் நாங்கள் கொல்லப்படும் போது முன்பு ஒரு நகர்வை மேற்கொள்ளப்பட வேண்டியிருந்தது. அவ்வளவுதான். ஹீரோ கேட்குறான், நீங்கள் சொல்லுவதற்கு காரணம் என்ன? என்னை முதலில் போக வச்சது தானா? ஈகோ சொல்கிறான், அவனுடைய அனைத்தையும் மெரிடியன் புள்ளிகளுக்கு அழைக்கப்பட்டு பேய் சக்தி மொத்தமாக போய்விட்டது. அவர் தொடக்கத்திலிருந்து ஒரு பரஸ்பர கொலை திட்டமிட்டான். ஏய், இப்போது ஐயாதே. ஒரு பாதி இறந்த மனிதனை கொள்வது ஒன்றுமில்லை. ஏய் சூஜி, நான் உன்னை ஏன் வாய விடுகிறேன் என்று தெரியுமா? எப்படி எனக்கு நரகம் தெரியும்? ஹீரோ சொல்கிறான், ஏனென்றால் நீங்கள் புலி அமலா பணியகத்தின் ஒரு போர் வீரராக இருந்தீங்கள். ஈகோ சொல்கிறான், உண்மையாக அழைக்கப்பட்ட புலிகுவி கடைசி நான் உயிர் தப்பித்த உறுப்பினர் நான். அந்த பெரியவர் பேசுகிறார், நீங்கள் ஒரு தடவை டைகர் என்ஸ்போர்ட்மெண்ட் கொஞ்ச நாள் போர் வீரராக வேலை பார்த்திருந்தீங்கள். நீங்கள் சரியா? நீங்கள் புலிக்குழு பிரிவின் தலைவர்கள் நல்லவர்கள் என்று நீங்கள் சொன்னீங்கள். ஈகோ சொல்கிறான், அது அப்போது தான் ஆரம்பிச்சிச்சு என்று நினைக்கிறேன். அப்போது தான் நான் உங்களை ஒரு குடும்பமாக பார்க்க தோணுச்சு. என் பெற்றோரை பற்றி எப்போது அன்பாக பேசிய ஒரே நபர் நீங்கள் தான். உங்களை சந்தித்ததால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு எப்போது வாய்ப்பு கிடைத்தால் தயவு செய்து எனக்காக பை வாங்குங்கள். ஹீரோ, இந்த வாழ்க்கையில் முதலின் வெறுப்பு ஒருபோதும் இருக்கக்கூடாது என்பதை நான் உறுதி செய்வேன். முதலில் நான் ஹூக் குலத்தின் அழிவை தடுக்க வேண்டும். முன்னதாக நான் புலி அமலா பணியகத்தின் அவர்கள் நிதி ஆதரவை காப்பாற்றினேன். ஏற்கனவே எதிர்காலம் மாறத் தொடங்கிவிட்டது. ஆனால் அது போதாது. இந்த இடம். ஹீரோ சொல்கிறான், ஏய் நில்லு. ஹூ என்ன? நான் ஏதாவது கேட்க வேண்டும்.
என்னோட அனுப்பாத பாங், நீ யாரை அப்படி நினைத்து பேசுகிற? என்ன நினைக்கிற? பேர் தெரியாத சில பிராட்கள் வெளியே வருகிறார்கள். ஹீரோ சொல்கிறான், ஏய் வாய மூடு, நான் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லணும். முட்டி போட்டவன் சொல்கிறான், ஆமாம் அது கஷ்டம்தான். சொல்கிறான், நான் அணுக்குழியில் வந்திருந்து இது சிறிது காலமாகிவிட்டது. அந்த சின்ன மேலரின் டைகர் பிட் பிரிவு இருக்குமா? பிரிவு தலைவர் கோ ஜெயான், துடைப்பவனின் சாகி சரியா? இவன் சொல்கிறான், ஆம் அது சரியாக. அப்புறம் அவங்க மகன் கோ ஈகோ ஆமாவா? இவன் சொல்கிறான், இல்லை அது தவறல்ல. ஓ எனக்கு புரியுது, அப்படியா? அப்போ அவங்கள் மகன் கோ ஈகோ இல்லை என்று சொல்லுகிறியா? இவன் சொல்கிறான், ஆமாம் அது சரிதான். ஆனால் சொல்வதை நான் அறிந்தபடி காலத்தின் பின்னோக்கி செல்வதால் உண்மையாக மாறிவிட்டதா? இல்லை, அது இருக்க முடியாது. நான் மாற்ற எல்லாத்தையும் சரிபார்த்து விட்டேன். எல்லாம் என் முந்தைய வாழ்க்கையுடன் பொருந்துகிறது. இது என்ன ஆச்சு? ஈக், ஏய் நீ உண்மையை சொல்லு, இன்னும் நல்லா இருக்கும். நான் டைகர் பீட் பிரிவுக்கு சென்று அங்கே கோ ஈகோ என்ற ஒருவரை சந்தித்தால் பிறகு நான் என்ன செய்வது? அந்த விஷயத்தில் அந்த குடிமை வச்சு பேசுகிறான், ஐயோ அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க. ஹீரோ சொல்கிறான், நீங்கள் முன்னாடி சொல்வது அது இல்லை இல்லையா? ரெண்டு கண்ணு வீங்கவும் சொல்கிறான், இப்போது தான் நீங்கள் கேட்டது. அந்த பிரிவு தலைவர்களுக்கும் அவருடைய மனைவிகளுக்கும் கோ ஈகோ என்ற மகன் பெயர் இறந்ததா என்று ஒரு இளம்பெண் அவளை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பே ஏன் நீங்கள் ஆணாக மாற்றீர்கள்? டைகர் பீட் பிரிவுகளுக்கு மகன் இல்லை, ஒரே ஒரு பெண் மட்டும்தான். ஹீரோ நினைக்கிறான், லேடி கோ ஐகோ ஒரு பெண்ணா? பாய் நண்பர்களே, நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.